வணக்கம். இன்னைக்கு த டீப் டைவ்ல நாம ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவுகள்ல குறிப்பா அந்த 12வது ஆடியோ பதிவுல இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம ஆராயப் போறோம். ம். கேள்விதான், நம்ம வாழ்க்கை முழுக்க முரண்பாடுகளால நிறைஞ்சிருக்கு. ஆனா புத்தர் மட்டும் ஏன் இவ்ளோ தர்க்க ரீதியா ரொம்ப ஒழுக்கமா ஒரு கணக்கு வாத்தியார் மாதிரி ஒரு வழியை காட்டுறாரு? ரொம்ப அருமையான கேள்வி. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, இந்த கேள்வி வாழ்க்கைய பத்தினது இல்ல, நம்ம மனச பத்தினது. ஓ, மனச பத்தினதா? ஆமா. வாழ்க்கை இயல்பாவே தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா நம்ம மனசு தான் எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க பாக்குது. அதனால புத்தர் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்யறாரு. என்ன அது? நம்ம மனசோட மொழியிலேயே, அதாவது தர்க்கத்தோட மொழியிலேயே பேச ஆரம்பிக்கிறாரு. நமக்கு புரியற விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா நம்மள புரியாத உண்மைகளுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. இது சுவாரஸ்யமா இருக்கு. பொதுவா ஆன்மீகம்னாலே கடவுள், ஆன்மான்னு பேசுவாங்க. ஆனா புத்தர் அதையெல்லாம் தொடவே இல்ல. நேரா வாழ்க்கையில துக்கம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறார். ஏன் இவ்ளோ ஒரு எதிர்மறையான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும்? ஏன்னா அதுதான் யாராலையும் மறுக்க முடியாத ஒரே உண்மை. நான் கடவுள் இருக்காருன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? சரி, விவாதம் பண்ணலாம். நான் ஆன்மா இருக்குன்னு சொன்னா நீங்க அது கற்பனைன்னு சொல்லலாம். ஆனா உங்க வாழ்க்கையில வலி இருக்கு, துக்கம் இருக்குன்னு நான் சொன்னா அவங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அது நம்ம கூடவே இருக்கிற நிழல் மாதிரி. அதேதான். ஓஷோ இத அழகா விளக்குறாரு. புத்தர் ஒரு தத்துவஞானி மாதிரி வரல, அவர் ஒரு டாக்டர் மாதிரி வராரு. டாக்டர் மாதிரியா? ஆமா. வந்து உங்க கால்ல ஒரு முள் குத்திருக்கு, ரத்தம் வருது, வலிக்குது. முதல்ல இந்த முள்ள எடுப்போம், அப்புறம் மத்த கதையெல்லாம் பேசலாம்னு சொல்றாரு. அவரோட அணுகுமுறை அவ்ளோ நேரடியானது இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு சிகிச்சை முறைதான். அதனாலதான் அவர் 4 உண்மைகளை மட்டும் சொல்றாரு. துக்கம் இருக்கு, சரி. அந்த துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை நீக்க ஒரு வழி இருக்கு. அப்படி நீக்கிட்டா துக்கமில்லாத ஒரு நிலையை அடைய முடியும். இதுல ஏதாவது ஒன்ன மறுக்க முடியுமா? முடியாது. எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. அவர் உங்கள ஆமாம் சொல்ல வச்சே கூட்டிட்டு போறாரு. மறுக்கறதுக்கும் ஒரு இடமே கொடுக்கறது இல்ல. புத்தர் ஒரு இடத்துல, நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் என் கைக்குள்ள இருக்கிற இந்த இலைகள் மாதிரி, ஆனா நான் சொல்லாதது இந்த காடு முழுக்க இருக்கிற இலைகள் மாதிரின்னு சொன்னதான் படிச்சிருக்கேன். நீங்க சொல்றது அதோட பொருந்தது. நிச்சயமா. அவர் முதல்ல உங்க கைக்குள்ள என்ன அடங்குமோ அத மட்டும் தான் கொடுக்கறார். உங்க புரிதல் வளர வளர உங்க கையும் வலுதாகும். அப்போ அந்த காடு முழுசையும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இந்த படிப்படியான மெதுவான அணுகுமுறையை ஓஷோ மற்ற ஞானிகளோட, குறிப்பா கபீரோட ஒப்பிடுறாரு இல்லையா? ஆமா, இதுதான் புத்தரோட தனித்துவத்தை காட்டுற இடம். கபீர் மாதிரி ஞானிகள் என்ன சொல்வாங்கன்னா, உன் வீடு தீப்பற்றி எரியுது, எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வெளியே வான்னு சொல்வாங்க. இங்க வீடுங்கிறது நம்ம மனசு, நம்ம தர்க்கம், நம்ம ஈகோ. கரெக்ட். நம்ம நம்பிக்கைகள் எல்லாத்தையும் ஒரே நொடியில எரிச்சிட்டு வர சொல்றது கபீரோட வழி. அதுக்கு பயங்கரமான தைரியம் வேணுமே. நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னா நம்மில் எத்தனை பேர் தயாரா இருப்போம்? அது ஒரு தற்கொலை முயற்சி மாதிரி இல்லையா? அதுதான் விஷயம். அது ஒரு தீவிரமான பாதை. இறக்க துணிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி. ஆனா புத்தர் ரொம்ப கருணையானவர். அவர் என்ன சொல்றாரு? அவரு உன் வீட்டை எரிக்க வேண்டாம், அது அழகாதான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு வெளியே இன்னும் அழகான ஒரு தோட்டம் இருக்கு. வா, மெதுவா ஒரு எட்டு அந்த தோட்டத்தை பாத்துக்கு வருவோன்னு கூப்பிடுறாரு. அவர் நம்மள சம்மதிக்க வைக்க பாக்குறாரு, கட்டாயப்படுத்தல. அதேதான். அங்குலம் அங்குலவா நம்ம நம்பிக்கைய சம்பாதிச்சு நம்ம கைய புடிச்சு வெளியே கூட்டிட்டு வராரு. நீங்க வெளியே அந்த தோட்டத்தோட அழக பார்த்த பிறகு உங்களுக்கே அந்த சின்ன வீடு ஒரு சிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அப்போ நாமளே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவோம். சரியா சொன்னீங்க. இந்த மென்மையான அணுகுமுறையால தான் புத்த மதம் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாம உலகம் முழுக்க பரவுச்சுன்னு ஓஷோ சொல்றாரு. இந்த மென்மையான வழிகாட்டிங்கிற பிம்பம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா ஓஷோ அடுத்ததா சொல்ற விஷயம் என்ன முழுசா மாத்தி போடுது. ஜென் குருவான லிஞ்சி புத்தரை விட பெரிய பொய்யர் யாரும் இல்லைன்னு சொன்னதா குறிப்பிடுறாரு. ஒரு கருணையான வழிகாட்டி எப்படி ஒரு பெரிய பொய்யரா இருக்க முடியும்? இந்த முரண்பாடு தான் புத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கான சாவி. ஓஷோவோட பார்வையில லிஞ்சி சொல்றது நிந்தனை இல்ல, அது ஒரு மிகப்பெரிய பாராட்டு. பாராட்டா? ஆமா, இது புத்தரோட எல்லையில்லாத கருணைய காட்டுது. இத ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு இருட்டு ரூம்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி. உங்களுக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியாது, சூரியன், பூக்கள் எதுவுமே தெரியாது. இப்போ நான் வெளியே இருந்து வெளியே வா, இங்க சூரியன் பிரகாசமா இருக்கு, பூக்கள் பூத்து இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க ஏதோ கதை விடுறீங்கன்னு நினைப்பேன். ஏன் அனுபவத்துல இல்லாத ஒண்ண நான் எப்படி நம்ப முடியும்? கரெக்ட். ஆனா நான் அந்த ரூமுக்குள்ள ஓடி ஐயோ
வீடு தீப்பிடிச்சு எரியுது, சீக்கிரம் வெளியே ஓடுங்கன்னு கத்தினா என்ன செய்வீங்க? ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டேன். உயிரை காப்பாத்திக்க வெளியே ஓடி வந்துடுவேன். நீங்க வெளியே ஓடி வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும் வீடு தீப்பிடிக்கல. ஆனா நீங்க இப்போ சுதந்திரமான வானத்துக்கு கீழே நிக்கிறீங்க. சூரியனை பூக்களை முறையா பாக்குறீங்க. அந்த நேரத்துல நான் சொன்ன அந்த பொய்க்காக என் மேல கோவப்படுவீங்களா இல்ல நன்றி சொல்வீங்களா? வாவ், நிச்சயமா நன்றி தான் சொல்லுவேன். அந்த ஒரு பொய் தான் எனக்கு ஒரு புது வாழ்க்கையவே காட்டியிருக்கு. இப்ப புரியுது. என்ன புரியுது? புத்தரோட துக்கம்ங்கிற போதனையும் அப்படிப்பட்ட ஒரு கருணைமிக்க பொய் தான். மிக சரியா புடிச்சிங்க. துக்கம்ங்கிற தீ நம்மள சுத்தி எரியுதுன்னு அவர் ஒரு அவசர நிலைய உருவாக்குறாரு. அந்த பயத்துல நம்ம மனசுங்கிற அந்த சின்ன இருட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வர்றோம். வெளியே வந்த பிறகுதான் தெரியுது துக்கமே ஒரு மாயைன்னு. ஆமா, அப்போ நம்மள வெளியே கொண்டு வந்த அந்த பொய்க்காக புத்தருக்கு நம்ம நன்றியோட இருப்போம். அது ஒரு தந்திரம் இல்ல, அது ஒரு தாயோட கருணை. இந்த வார்த்தைகள், தர்க்கம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மை இருக்குன்னு சொல்றீங்க. அந்த இடத்துக்கு தான் புத்தர் நம்மள கூட்டிட்டு போக நினைக்கிறாரு. இதுக்கு பொருத்தமா ஓஷோ அந்த பூவை காட்டிய சம்பவத்தை சொல்றாரு. ஆமா, அதுதான் ஜென் தத்துவத்தோட ஆரம்பம். அந்த கதையை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது ஒரு அற்புதமான தருணம். ஒரு நாள் காலையில புத்தர் பேச வராரு. ஆனா அன்னைக்கு அவர் பேசவே இல்ல. அமைதியா கையில ஒரு பூவை மட்டும் ஏந்திக்கிட்டு உட்கார்ந்திருக்காரு. சீடர்கள் எல்லாம் குழப்பமாயிட்டாங்க. அவங்க உபதேசம் கேட்க வந்திருந்தாங்க. ஆனா புத்தர் அவங்களுக்கு ஏதோ காட்டிக்கிட்டு இருந்தாரு. அவங்க காதுகளை திறந்து வச்சிருந்தாங்க. ஆனா புத்தர் அவங்க கண்களை திறக்க முயற்சி பண்ணிருக்காரு. அருமையான பாயிண்ட். நேரம் போய்கிட்டே இருக்கு. கூட்டம் மெதுவா சலசலக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த மகா காசிபருங்கிற ஒரு சீடர் மட்டும் புத்தர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மௌனத்திலையா? ஆமா, அந்த அமைதியான சூழல்ல அவரோட சிரிப்பு மட்டும் எதிரொலிக்குது. அந்த சிரிப்ப கேட்டதும் புத்தரும் புன்னகைக்கிறாரு. கையில இருந்த பூவை மகா காசியப்பர் கிட்ட குடுத்துட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு? வார்த்தைகளால எதை கொடுக்க முடியுமோ அத உங்க எல்லாருக்கும் இத்தனை நாளா கொடுத்தேன். வார்த்தைகளால கொடுக்க முடியாதத இப்ப மகா காசியப்பருக்கு கொடுக்கறேன். அந்த ஒரு நொடியில ஞானம் கைமாற்றப்பட்டது. அங்கிருந்து தான் ஜென் பிறந்தது. உண்மைங்கிறது கேட்கிற விஷயம் இல்ல, அது பாக்குற விஷயம். ஓகே, இப்ப நான் உண்மையிலே கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். ஒரு பக்கம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட மௌனம் தான் உண்மைன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் ஓஷோவே ஒரு முரண்பாட்டை விளக்குறாரு. என்ன முரண்பாடு? மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை கூட ஒரு ஆசைதான்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே ஆனா மோட்சம் அடையிற வரைக்கும் ஓயாதீங்கன்னு சொல்றாரு. இது என்ன ஒரே குழப்பமா இருக்கு? ஆசைப்படணுமா வேண்டாமா? இந்த குழப்பம் வர்றது ரொம்ப இயல்பானது. இது ஒரு படிப்படியான செயல்முறை. இப்போ நம்ம கிட்ட நூத்துக்கணக்கான சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு இல்லையா? ஆமா, பணம் புகழ்னு நிறைய இருக்கு. இப்போ புத்தர் என்ன சொல்றாருன்னா, மொதப்படி இந்த சிதறி கிடக்கிற 100 ஆசைகளையும் ஒன்னா சேருங்க. உங்க மொத்த சக்தியும் ஒன்னா திரட்டி மோக்ஷம்ங்கிற ஒரே ஒரு பெரிய ஆசை மேல திருப்புங்க. ஓகே, பல சின்ன ஓடைகளை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய நதியா மாத்துற மாதிரி. அதேதான். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு பெரிய லட்சியம் தான் இருக்கு. அந்த ஒற்றை பெருவெள்ளம் வழியில இருக்கிற மொத்த எல்லா சின்ன சின்ன ஆசைகளையும் அடிச்சிட்டு போயிடும். இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு ஆசை தான் மிச்சம் இருக்கும். சரி, அதுக்கப்புறம்? பயணம் இங்க முடியல. நீங்க ஒரு படகுல பயணம் பண்ணி கரைக்கு போகணும். கரைக்கு போன பிறகு என்ன செய்யணும்? படகு விட்டு இறங்கிடணும். அதேதான். அந்த மோக்ஷம்ங்கிற ஆசை ஒரு படகு மாதிரி. அது உங்களை கரை சேர்க்கறதுக்கு மட்டும்தான். கரை சேர்ந்த பிறகு அந்த படகையும் விட்டுடணும். இல்லனா அந்த படகே உங்களுக்கு ஒரு சுமையா மாறிடும். ஆக ஆசையை வைத்தே ஆசையை வெல்வது, ஒரு முள்ளை வைத்து இன்னொரு முள்ளை எடுப்பது போல. அருமை. இப்போ இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வருவோம். ஓஷோ மீரா மாதிரி ஒரு பக்தருக்கும் புத்தர் மாதிரி ஒரு தியானிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளக்குறாரு. ஆமா, அது ரொம்ப நுட்பமான ஒரு இடம். ஒருத்தருக்கு வெளியே பரவசம் உள்ள அமைதி, இன்னொருத்தருக்கு வெளியே அமைதி உள்ள பரவசம். இது எப்படி சாத்தியம்? இதுதான் உச்சபட்ச நிலை. ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. மீராவை எடுத்துக்கலாம். அவங்க ஒரு பக்த. அவங்க வெளியே ஆடுவாங்க, பாடுவாங்க, கண்ணீர் விடுவாங்க. அவங்களோட உணர்ச்சிகள் ஒரு அணை உடைஞ்ச வெள்ள மாதிரி வெளிப்படும். ஆனா அதுக்குள்ள ஒரு அமைதி இருக்குன்னு சொல்றீங்க? நிச்சயமா. அந்த வெளிப்பாட்டுக்கு மையத்துல ஒரு அசையாத பூரணமான விழிப்புணர்வு கொண்ட ஒரு மையம் இருக்கணும். அந்த மையம் இல்லைன்னா அவங்க ஆட்டத்துக்கும் ஒரு பைத்தியக்காரோட ஆட்டத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஒரு பம்பரம் சுத்துற மாதிரி மையம் ஸ்திரமா இருக்கும். கரெக்ட். மீராவோட பரவசத்துக்கு மையம் அமைதி. அப்போ புத்தரோட நிலை இதுக்கு நேர்மாறானது. அவர் வெளியே அமைதியா இருப்பாரு. ஆமா, அவர் வெளிய ஒரு மலை மாதிரி அசைவில்லாம இருப்பாரு. ஆனா
அந்த ஆழ்ந்த அமைதிக்கு உள்ள ஒரு பிரபஞ்ச நடனம், ஒரு மௌனமான பரவசம், ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அப்போ மீராவோட உள்ள இருக்கிறது புத்தரோட வெளியே இருக்கு, புத்தரோட உள்ள இருக்கிறது மீராவோட வெளியே இருக்கு. அடையப்பா! சரியா சொன்னீங்க. 2 முழுமையான நிலைகள் தான். அன்பும் தியானமும் கடைசில ஒன்னா சேருது. ஒரு பாதை அன்பிலிருந்து தியானத்துக்கு போகுது, இன்னொரு பாதை தியானத்திலிருந்து அன்புக்கு வருது. ஆனா 2ம் சந்திக்கிற இடம் ஒண்ணுதான். அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா புத்தரோட பாதைங்கிறது ஒரு தர்க்க ரீதியான தொடக்கத்துல ஆரம்பிச்சு வார்த்தைகளை கடந்த மௌனத்துக்கும் ஆசைகளை கடந்த ஒரு ஆசையற்ற நிலைக்கும் நம்மளை கூட்டிட்டு போற ஒரு அற்புதமான பயணம். ஆமா, நமக்கு முரண்பாடுகளா தெரிஞ்சதெல்லாம் அந்த பயணத்தோட வெவ்வேறு கட்டங்கள், வெவ்வேறு கருவிகள். சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கும் ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன். இந்த சொற்பொழிவோட இறுதியில ஓஷோ சொல்றாரு, ஒருத்தர் ஞானம் அடையும் போது இந்த பிரபஞ்சம் முழுதும் மௌனமா ஒரு பாட்டு பாடி கொண்டாட்டத்துல ஈடுபடுதுன்னு. ம் எந்த சத்தமும் இல்லாத ஆழ்ந்த மௌனத்துல மட்டுமே கேட்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தோட பாவல் எப்படி இருக்கும்? அத ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க.